exercise 1.2 relations. So உறவுகள். Last exercise 1.1 cross product, Cartesian products. So what's the definition? உறவுகள் என்ன? Let A and B are the two non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B, satisfying some specific condition. அது தமிழ்ல A மற்றும் B என்பன இரண்டு வெற்றியில்லா கணங்கள் என்க. A இலிருந்து B க்குள்ள உறவு R. இந்த ரிலேஷன்ஸ்ல R நம்ம சொல்றோம். ஆனது சில விதிமுறைகளை நிறைவு செய்து A cross B, A Cartesian product B இன் உட்கணமாக இருக்கும் அப்படினு சொல்றாங்க. இல்ல ரிலேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா A cross B ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பாத்தீங்களா அதனுடைய சப்செட் உட்கணமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. செட் A 1 2 3 B 1 4 9 16 இந்த மாதிரி ரெண்டு செட்ஸ் பாஷம் பண்ணி. So X belongs to A, Y belongs to B. This is a condition Y equal to X square. So condition Y equal to X square. So Y equal to X square means say X belongs to A. So X equal to 1. So 1 square 1, 2 square 4, 3 square 9. So this arrow diagram explain பண்ணலாம். 1 2 3 1 4 9 16. So according to this condition இந்த நிபந்தனையை பொறுத்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க இது செட் A B so X relation to Y so 1 2 so value for 3 so X என்றது Y க்கு உறவா yes உறவு கண்டிஷனை பொறுத்து சோ அப்போ இந்த A என்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா so domain மதிப்பகம் என்ன ஆன்சர்னா 1 2 3 ல வந்து என்னன்னு சொல்றோம்னா டொமைன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கோடொமைன் துணை மதிப்பகம். அது எதுல இருந்து சொல்றோம்னா துணை மதிப்பகம் இந்த B ல இருக்கிறதெல்லாம் துணை மதிப்பகம் 1 4 9 16 இது வந்து துணை மதிப்பகம். நெக்ஸ்ட் ரேஞ்ச் இது என்னன்னு பாத்தீங்கன்னா வீச்சகம். வீச்சகம் வந்து எதுல இருந்து எடுத்து எழுதுனா இங்க கோடொமைன் B ல இருக்கக்கூடியது இந்த ஆன்சர்ஸ் ஃபார் ரிலேஷன்ஸ் என்ன கிடைச்சதோ அது மட்டும் தான் வீச்சகமா சொல்றோம். இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ எக்ஸர்சைஸ் 1.2 பார்க்கலாம். Exercise 1.2 first sum let A equal to 1 2 3 7 and B equal to 3 0 minus 1 7 which of the following are relation from A to B. So A ல இருந்து B க்கு இதுல எது ரிலேஷன் உறவு ஏற்பட்டிருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம சொல்ல போறோம். சோ அவங்களே ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. சோ R1 relation 1 இத ஃபர்ஸ்ட் sum R1 னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ 2,1 and 7,1 சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஏரோ டயகிராம் போடுங்க. இது A B. So what are the elements in A? 1 2 3 7 3 0 minus 1 7 is a 2 and 1 2 1 இல்ல 7 1 அப்ப இந்த 2 க்கு 7 க்கு இங்க 1 இல்ல மென்ஷன் பண்றதுக்கு சோ அதனால நம்மளால இது ரிலேஷன் கொண்டு வர முடியல. So it is not a relation. It is not a relation. Next second one same அதே arrow diagram AB so R2 condition minus elements எடுத்து எழுதுங்க 1 2 3 7 3 0 minus 1 7 இதுல ரிலேஷன் எது கொடுத்துறா -1 to 1 கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு எப்படி இருக்கு +1 to -1 தான் இருக்கு. சோ இப்படி இருக்குதுனா இது ரிலேஷன் இல்ல. சப்போஸ் இந்த क्वेश्चन 1, -1 னு கொடுத்திருந்தானா நம்ம இத மென்ஷன் பண்ணிருக்கலாம். ஆனா இங்க -1, 1 அப்ப A ல இருந்து B க்கு ரிலேஷனா உறவு இருக்கா இல்ல. அப்ப செகண்ட் சம் R2 is also not a relation. நெக்ஸ்ட் R3 வாங்க அதே ஏரோ டயகிராம் சம் போடுங்க டயகிராம். இது டயகிராம் எதுக்கு போறோம்னா இதுதான் வந்து நம்ம ஈஸியா ரெப்ரசன்ட் பண்ண முடியும் இதுல. சோ 2 -1 ஓகே 7 7
1 3 அவங்க கொடுத்திருக்கிற ஆர்டர் பேர்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ரிலேஷனா தான் இருக்கு. அப்ப தேர்ட் சம் வந்து R3 is a relation. That's all. First sum, second sum, third sum. All the answer. Let A equal to 1 2 3 4 up to 45. 45 வரைக்கு A என்ற செட்ல எலிமெண்ட்ஸ் இருக்கு. And R with the relation defined is the square of ஒரு கண்டிஷன் தான் கொடுத்திருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. On A, write relation as a subset of A cross A. Also find the domain and range. அதை கண்டுபிடிச்சோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து டொமைன், அதுக்கு அப்புறம் ரேஞ்ச். சோ இந்த ரிலேஷன்ஸ் டொமைன் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப். சரி, ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு? A கிராஸ் A. இதுல இருந்து இதுக்கு வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க? ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப A ன்றது நம்ம என்ன எடுத்து எழுதிக்கலாம்? A equal to 1 2 3 up to 45 க்கு A. நெக்ஸ்ட் இப்ப ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னா A கிராஸ் A க்கு ரிலேஷன் வேணும்னா அது கண்டிஷன் is square of. is square of. அப்ப ஸ்கொயர் ஆஃப் எப்படி என்னன்னா வரும்? 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36 7 ஸ்கொயர் 49 வராது. ஏன்னா 45 வரைக்கும் தான் இங்க இருக்கு. ஏன்னா 45 வரைக்கும் நம்ம எடுத்தா 45 குள்ள எடுத்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? A cross A ன்னு எழுத முடியும். சப்போ அவங்க கேட்ட क्वेश्चन ரிலேஷன்ஸ் a subset of A cross A. அப்ப எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 1 க்கு வந்து 1 1, 2 வந்து 4 3, 9 4, 16 5, 25 6, 36. இப்போ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரிலேஷன் எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் டொமைன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது டொமைன், செகண்ட்ல வர செட்ல கோடொமைன், ரேஞ்ச் அப்படி சொல்லு. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது டொமைன் தமிழ்ல சொன்னா மதிப்பகம். சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே 1 2 3 4 5 6 டொமைன். ரேஞ்ச் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 4 9 16 25 36. There is அவங்க கேட்ட 3 क्वेश्चन ஆன்சர் அவ்வளவுதான். Third sum, a relation R is given by the set of x, y such that y equal to x plus 3 where x belongs to 0 to 5 determines domain and range. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா x ன்றது கொடுத்துட்டாங்க. x ன்றது எதை டிபெண்ட் பண்ணி belongs to எதை சார்ந்து இருக்குன்னா 0 ல இருந்து 5 வரைக்கும் x என்ற நம்பர் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம y க்கான கண்டிஷன் தான் கொடுத்திருக்காங்கன்னா y equal to x plus 3. அப்போ y உனக்கு தெரியணும்னா நீ என்ன பண்ணாங்க? x உடைய வேல்யூ ஒவ்வொரு வேல்யூ நீ அப்ளை பண்ணும்போது அங்க x y உடைய வேல்யூ என்ன தெரிய வந்துரும். சோ அது தெரிஞ்சு கண்டுபிடிச்ச பிறகு x, y ஃபார்மட்ல எழுத சொல்லிருக்காங்க. தட் மீன்ஸ் ரிலேஷன் a cross b. தட் மீன்ஸ் x, y ஃபார்மட்ல எழுதணும் ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் டொமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் x equal to என்ன எடுத்துக்கலாம்? 0 ல இருந்து 1 2 3 4 5 இது x. அப்போ y ன்ற கண்டிஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? x plus 3. அப்போ நான் x equal to 0 ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ y equal to என்னன்னு சொல்லலாம்? இங்க 0 ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா 0 plus 3 3 ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் x equal to 1. அப்போ x equal to 1 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா y equal to 1 plus 3 4. நெக்ஸ்ட் x equal to 2. x equal to இங்க 2 ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா y equal to 2 plus 3 5. நெக்ஸ்ட் x equal to 3. x equal to 3 இந்த கண்டிஷன் கொடுத்த கண்டிஷன் அப்ளை பண்ணீங்கன்னா y equal to 3 plus 3 6. நெக்ஸ்ட் x equal to 4. x equal to 4 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா y equal to 4 plus 3 7. நெக்ஸ்ட் x equal to 5. x equal to 5 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா y equal to 5 plus 3 8. இப்போ நம்ம x உடைய வேல்யூ அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க, y உடைய வேல்யூ அந்த கண்டிஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? ரிலேஷன்ஸ் எழுதலாம். r equal to x, y. அப்ப எப்படி எழுதலாம்? 0, 3. நெக்ஸ்ட் 1, 4 2, 5 3, 6. நெக்ஸ்ட் 4, 7 5, 8. இது வந்து அவங்களுக்கு ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடி? டிட்டர்மைன் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் என்ன? x is டொமைன். சோ டொமைன் equal to 0 1 2 3 4 5 domain. So what is the range? Range equal to என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு அதுதான் ரேஞ்ச். சோ எழுதுங்க 3, 4, 5, 6, 7, 8. இதுதான் வந்து ரேஞ்ச். இதான் ஆன்சர். Fourth one,
represent of each of the given relation by an arrow diagram, graph, a set in roster form wherever possible. Is the fourth one, two sub questions. The first one, x comma y such that x equal to 2y is a condition. X belongs to 2 3 4 5, y belongs to 1 2 3 4. நம்ம x ன்றது இதுல இருந்து எடுக்க போறோம். கண்டிஷன் அப்ளை பண்ண ஆன்சர் வந்து y கிடைக்கும். இது ரெண்டுமே இது ரிலேஷனா இதுல தான் இருக்கணும். நம்ம x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ இத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். சோ அப்படி கிடைச்ச பிறகு அதுக்கு ஏரோ டயகிராம் டிரா பண்ண போறோம், கிராஃப் டிரா பண்ண போறோம், ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். x equal to 2y, x equal to 2y. சோ அப்ப x ன்றது நமக்கு வேணும். இதுல இருக்க கூடியதா நமக்கு தெரிய வரணும். எப்படினா y உடைய வேல்யூ இங்க அப்ளை பண்ணுவோம், x என்ன தெரிய கண்டுபிடிக்கலாம் பாருங்க. சோ x அப்படியே இருக்கும். y 2. So what is the y value? 1. So x equal to 2. அப்ப நீங்க y வந்து 1 ன்னு எடுத்தீங்கன்னா x வந்து 2 ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் x equal to 2, x y னுடைய வேல்யூ செகண்ட் வேல்யூ 2. So x equal to 4. Next third one x equal to 2 of y value 3. So y equal to x equal to 6. Next x equal to 2 of the condition y value 4. So x equal to 8. அப்ப நம்ம என்ன கிடைச்சிருக்கு? x வந்து 1 ன்னும்போது y வந்து 1 ன்னும்போது x வந்து 2, y வந்து 2 ன்னும்போது x வந்து 4, y value 3 ன்னும்போது x வந்து 6, y வந்து 4 ன்னும்போது x value 8 ன்னு கிடைச்சிருக்கு. சோ இத வச்சு நம்ம ஏரோ டயகிராம் டிரா பண்ண போறோம். சோ ஏரோ டயகிராம் ஃபர்ஸ்ட் ஒன். So x y. So x என்ன எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க? 2 3 4 5 ன்னு கொடுத்திருக்காங்க. y ல வந்து 1 2 3 4. So இப்போ y னுடைய வேல்யூ 1, x னுடைய வேல்யூ 2, so 2 வந்து 1. Next y னுடைய வேல்யூ 2, x னுடைய வேல்யூ 4, so x வந்து 4, y னுடைய வேல்யூ 2. So y value 3, x value 6, x value 6 இங்கல மார்க் பண்ண முடியாது. x value 8, y value 4, so y value இருக்கு 4, x value இங்கல அதுவும் மார்க் பண்ண முடியாது. சோ அப்ப இந்த சம்முக்கான இந்த கண்டிஷனுக்கான ஏரோ டயகிராம் இதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? கிராஃப். So graph second one, we want a graph. So graph draw பண்ணுங்க. ரஃபா நான் கிராஃப் ஷீட் அவசியம் இல்ல, உங்க ஷீட்ல எக்ஸாம் பேப்பர்லயே அப்படியே டிரா பண்ணலாம். So but horizon, the x axis, y axis, x dash, y dash, starting point இங்க x ல எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டினியூஸா 2 3 4 5 இருக்கு. ஆனா நம்ம 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா 1 2 3 4 5. இங்க y னுடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்கு. சோ டைரக்ட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4. இப்போ பாயிண்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணலாம்? நமக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அது மட்டும் தான். x வந்து 2 ன்னும்போது y வந்து 1. சோ x2 ன்னும்போது y வந்து 1. So 2, 1. First step में x எழுதிட்டா செகண்ட் y ன்ற பாயிண்ட் எழுதணும். நெக்ஸ்ட் 4, 2. 4 2. இது ரெண்டு பிளாட் பண்ண இன்டர்செக்டிங் ஆகிற பாயிண்ட் 4, 2. நெக்ஸ்ட் ஒன் A ஏரோ டயகிராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, B கிராஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, C செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். சோ ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி எழுதணும்? செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் வந்து மேட்ச் ஆகுது மட்டும் தான். எப்பமே ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதும்போது எதை எழுதிட்டு இருக்கோம்? x, y ன்ற ஃபார்மட்ல தான் எழுதுவோம். அப்ப x வந்து 2, y வந்து 1, x வந்து 4, y வந்து 2. இவ்வளவுதான் அங்க கேட்ட இந்த சம்முடைய ஆன்சர். செகண்ட் ஒன் x, y such that y equal to x plus 3, x, y are natural numbers less than 10. So both x and y are natural numbers less than 10. So x equal to, let's imagine x equal to natural number starting with 1 2 3 4 5 6 7 8 9 less than 10. You can stop it 9. So y also same concept. So 1 2 3 4 5 up to 9. Next the condition y. So condition y equal to x plus 3. So first we can take y equal to x equal to 1. So x equal to 1 means y equal to x plus 3 condition. So x equal to 1. So y equal to what you get? 1 plus 3 4. X equal to 2. Y equal to 2 plus 3 5. So x equal to 3. Y equal to 3 plus 3 6. X equal to 4. Y equal to 4 plus 3 7. X equal to 5. Y equal to 5 plus 3 8. X equal to 6. Y equal to
6 plus 3 9. Okay, இதோட y வந்து 9 ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிருக்கு. ஏன்னா 9 மேல இங்க எலிமெண்ட்ஸ் இல்ல, அது மேல நீ கண்டுபிடிச்சாலும் அதை வந்து மார்க் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். சோ ஓகே, இதுல என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? சேம் ஏரோ டயகிராம், கிராஃப், ரோஸ்டர் ஃபார்ம். சோ நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு x க்கு y க்கு இப்போ ஏரோ டயகிராம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம். and ஏரோ டயகிராம் so x y, so x y elements 1 2 3 4 5 6 7 8 9, y also 1 2 3 4 5 6 7 8 9. so x 1 number, y 4 2 5 3 6 4 7 5 8 6 9. Next second one, graph. A graph, y-axis, x-axis, y-axis. So horizon -1 -1 1 2 3 4 5 6 7. Next in y la same 1 2 3 4 5 6 7 7. பாயிண்ட்ஸ் அப்படியே மார்க் பண்ணுங்க. so x வந்து 1 நம்பர், y வந்து 4 2 வந்து 5 3 6 4 7 5 8 6 9. எனக்கு இடம் இல்லை, அதெல்லாம் அப்படியே மார்க் பண்ணிருங்க. so இதை வந்து பாயிண்ட்ஸ். so பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க. so 1 4 2 5 3 6 4 8 3 2 5 3 6 4 7 5 8 6 9. next நான் கண்டுபிடிக்க சொல்லிருக்கேங்க set in roster form. last one, a set in roster form. a set in roster form x y நம்ம என்ன பண்ண போறோம்? கமாஸ்ல roster form எழுத போறோம். so இந்த இடையில நான் 1 by 1 எழுதிக்கிறேன். so x 1 4 2 5 next 3 6 4 7 5 8 6 9. அவ்வளவுதான். இது இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, 5th சம் ரொம்ப பெரிய கொஸ்டின், அதனால நான் போர்டில் எழுதலை, புக்லேயே அப்படியே ரீட் பண்ணிடுறேன். சம்ஸ் மட்டும் போர்டில் சால்வ் பண்ணுறேன். இது கொஸ்டின் அப்படியே கவனிச்சிங்க. A company has 4 categories of employees given by the assistant A, clerk C, managers M. assistant clerk managers இவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டார்டிங் லெட்டர்ஸை கோட் வேர்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் C. The company provided rupees 10,000, 25, 50, 1 lakhs as salary to the people who work in the categories. அது வந்து இந்த கேட்டகரிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 10,000, 25, 50, 1 lakhன்றது அசிஸ்டன்ட், கிளர்க், மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இந்த ஆர்டர்ஸில் நம்ம எடுத்துக்கணும். A, C, M and E respectively. If A1, A2, A3, A4, A5 were assistant, அப்போ நம்மளுக்கு 5 அசிஸ்டன்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிற கொஸ்டினில். C1, C2, C3, C4 4 clerks, 3 managers, 2 executive officers. If the relations R is defined X relations to Y, where X is the salary given to the person, Y express the relation R through an order pass and an arrow diagram. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸு அந்த அசிஸ்டன்ட், கிளர்க்ஸ், மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஏரோ டயக்ராம்லையும் ஆர்டர் ப்ரெஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். A assistant, C clerks, M managers, E executive officers, 5 assistant, 4 clerks, 3 managers, 2 executive officers is a salary for those 4 categories. X relation to Y, X relation to Y, X is the salary, Y is the person. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஆர்டர் ப்ரெஸ் எழுத சொல்லியிருக்காங்க, ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ரெஸ் எழுதுவோம். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க? X is relation to salary, Y is the person அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அசிஸ்டன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த A1, A2, A3 எடுத்து எழுதி முடிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டர் ப்ரெஸ். ஸோ ஆர்டர் ப்ரெஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுத சொல்லியிருக்காங்க? X related to salary. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 10,000 A1, 10,000
A2 10,000, A3 10,000, A4 10,000, A5. So assistant முடிச்சு. Next clerk salary 25,000. So 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. 4 clerks முடிச்சு. Next managers salary 50,000. 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. 3 managers complete ஆயிடுச்சு. Next 2 executives. Executives salary 1 lakh. 1 lakh E1, 1 lakh E2. இது வந்து set of address முடிச்சு. இப்போ aero diagram. So aero diagram so x relation to y, so for x 10,000, next 25,000, next 50,000, 1 lakh, 1 lakh. So இப்போ இதுல எத்தனை பேர் இருக்காங்க அசிஸ்டன்ட்ல? A1, A2, A3, A4, A5. Next clerks C1, C2, C3, C4. Manager M1, M2, M3. Next executive officer E1, E2. So 10,000 for in the 5 பேர் to 10,000. Next 25,000 in the 4 members go. Managers in the 50,000 3 members go. Next executive officers. இதுதான் வந்து இந்த சம்முடைய ஆன்சர். இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபங்க்ஷன் உடைய டாபிக் அது அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, थैंक यू.